வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி பொடி செய்யலாம். நான் அதுக்காக கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறின கொப்பரை தேங்காய். அதை வெறும் கடாயிலே போட்டு கொஞ்சம் செவக்க விட்டு அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு செவந்தால் போதும். எடுத்து அதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சூடு காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி சூடு காமிச்சிட்டு அதையும் தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அந்த கடாயில் மோர் மிளகாய் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். மோர் மிளகாவை சும்மா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை இப்போ வறுத்தாச்சு. அதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்த கொப்பரை தேங்காவை எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, மோர் மிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். என்னோடய மோர் மிளகாயில் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லைனா உப்பு சேர்க்க வேண்டாம், மோர் மிளகாயிலே உப்பு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதிலேருந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து அதில் நார்மலான தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு எப்பவும் போல் நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் பொடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.